ஸ்டூடெண்ட்ஸ் 9th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமோட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஎல் கிளாஸஸ் சேனல் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே கல்வி விஜி சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக சம் ப்ராப்ளம்னால விஎல் கிளாஸஸில் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா விஎல் கிளாஸஸ்லேயும் அப்லோட் பண்ணுவேன். இல்லை விஎல் கிளாஸஸை திரும்ப நான் எடுக்க முடியல, அது நம்ம கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கல்வி விஜி சேனலில் தான் எல்லா கொஷின்ஸும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு என்னென்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். சாப்டர் 1 சாப்டர் 2 இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கம்பல்சரி கொடுப்பாங்க. சாப்டர் 1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்னால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்ப்போம் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸில். அதே மாதிரி ரியல் நம்பர்ஸில் என்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் செகண்ட் சாப்டரில் என்னென்னு பார்த்துருவோம். தேர்ட் சாப்டரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதே மாதிரி 4th சாப்டர் ஜியாமெட்ரியில் கிராஃப் கேட்பாங்க 8 மார்க்ஸ் சம்ஸாக. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் மட்டும் சொல்லியிருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் ப்ளஸ் கிராஃப் ஜியாமெட்ரி இதுவுமே என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தெளிவாக பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 4ல் எக்ஸாம்பிள் 1.2 வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5ல் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்திங்கன்னா 1.3 அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 1.5 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.7 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.9 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 9 அடிக்கடி கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட், 5th சம் இம்பார்ட்டன்ட், 7th சம் இம்பார்ட்டன்ட், 8th சம் இம்பார்ட்டன்ட், 9th சம் இம்பார்ட்டன்ட், 10th சம் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளில் 1.10 இது வெரி இம்பார்ட்டன்ட். டெக்ஸ்ட் புக்கு கையில் வச்சுட்டு பென் எடுத்துகிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.11 இதுவுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.13 சம்டைம்ஸ் கேட்பாங்க 2 மார்க்ஸில், ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.14 வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், 3 ஸ்டார் கொஷின். எக்ஸாம்பிள் 1.15 இதுவுமே 3 ஸ்டார் கொஷின். எக்ஸாம்பிள் 1.16 இதுவுமே 3 ஸ்டார் கொஷின். எக்ஸாம்பிள் 1.17ல் கொடுத்துருக்க இந்த ரோமன் லெட்டர்லேருந்து ஒரு 2-3 ரோமன் லெட்டரை சேர்த்து உங்களுக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க. 1.17 அடிக்கடி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ 3 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3ல் கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 4 and 5 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.19 இந்த வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் செகண்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்தும் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்மில் எக்ஸாம்பிள் 1.21 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 1.22 இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு 1.23 இது அடிக்கடி 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் 1.25 இதை நோட் பண்ணிக்கோங்க, வென் டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் 1.5. எக்ஸசைஸ் 1.5ல் ஃபர்ஸ்ட் சம்மில் இந்த பிக்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு 2-3 சப்டிவிஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட், 5th சம் இம்பார்ட்டன்ட், 7th சம் இம்பார்ட்டன்ட், 9th சம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 11th சம் இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஷின். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த இயரில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ தயவு செஞ்சு எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அதே பேட்டர்னில் உள்ள சம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். எக்ஸாம்பிள் 1.27 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.28 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.29 இம்பார்ட்டன்ட். 1.30 இது உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸ்லேயே கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதே மாதிரி 1.31 இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்ஸ் சம்ஸ். இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது, அது 3 ஸ்டார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1.32 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.6. 1.6ல் ஃபஸ்ட்டு சம் 2 சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. தேர்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட். 9th சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 10th சம் இம்பார்ட்டன்ட். 13th சம் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் 2.1 இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் சம்ஸில் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும் இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 2.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.4 இம்பார்ட்டன்ட். 2.4ல் ஒவ்வொரு சப்டிவிஷனுமே தனித்தனியாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.5 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.7 வெரிஃபை சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 2.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.10 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.12 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.13 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் லைன் கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸசைஸ் 2.3ல் தேர்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.14 2.14 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4ல் ஃபர்ஸ்ட்டு சம் இதில் ஒரே ஒரு சம் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு சம்முனையும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.5 2.5ல் தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த்து சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.5ல் தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த்து சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.19 இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சம் அதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஷோ தட் செகண்ட் சம் அதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 2.20 அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த பேட்டர்னில் இருக்க சம் எக்ஸாம்பிளில் இருந்தாலும் சரி எக்ஸசைஸில் இருந்தாலும் சரி 100% கேட்பாங்க. 3 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.21 அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம், 3 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.23 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். இதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் மேக்ஸிமம் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க, செகண்ட் சப்டிவிஷனும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.26 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிவைடு சம். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் சம் முடிஞ்சிச்சு. எக்ஸசைஸ் பார்த்துருங்க. 2.6ல் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் வெரி இம்பார்ட்டன்ட். 4 சம்முமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூஸிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே எல்லா சம்முமே பார்த்து வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபோர்த்து சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அரேஞ்ச் சர்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 2 சப்டிவிஷன் கண்டிப்பாக இந்த 2 சம்லேருந்து ஒரு சம் கேட்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸாம்பிளில் இருந்தும் கண்டிப்பாக நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 2.6ல் இது வரையும் பார்த்துக்கோங்க. மெயினாக அந்த ஃபோர்த்து சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.27 அதில் செகண்ட் சப்டிவிஷன் மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 2.7ல் செகண்ட் சம் 4 சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, 4மே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக செகண்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த்து சப்டிவிஷனும் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதுக்கடுத்தது இதுலேயே வந்து தேர்ட் சம்மும் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.29 அது இம்பார்ட்டன்ட் சம், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.28 அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது
எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபை சம்மும் பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சாப்டர். சம்டைம்ஸ் தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.1ல் 3.2லலாம் சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் வந்து ஃபைண்ட் த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸாம்பிள் 3.6 அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 3.1ல் செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம், செவன்த்து, எயித்து, அதுக்கடுத்தது 10th 11th இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து சம்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.8 இதை நல்லா பார்த்துக்கோங்க. 0 ஆஃப் த பாலினாமியல். அடுத்தது ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். 3.9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.2ல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம் மேக்ஸிமம் அடிக்கடி கேட்கக்கூடியது. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம்ஸ் வரும். இந்த ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸில் இந்த ட்ராயிங் கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் கேட்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 3.1 அண்ட் 3.2 இதில் இருந்தால் மேக்ஸிமம் கேட்பாங்க. சப்போஸ் 3.3ல கேட்டாங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம் 3.3ல செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட், வேல்யூ ஆஃப் கே ஃபிஃப்த்து சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து யூஸிங் ஃபேக்டர் தியரம் எயித்து சம்மும் 9th சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃப் என்னன்னு பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 3.42 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதுக்கடுத்தது இதுலேயே எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்மில் ஃபஸ்ட்டு சம் y = 2x, y = 4x - 1, தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்து சப்டிவிஷன், இந்த 4 சம்மே பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே கிராஃபில் கேட்பாங்க. ஜியாமெட்ரியில் 4.7.2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்த்தோ சென்டர்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. லொக்கேட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர். 4.13 எக்ஸாம்பிள் 4.13 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.5ல கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் LMN இந்த சம்ஸ்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸில் கண்டிப்பாக வந்து ஒரு சம் உங்களுக்கு கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் சம், அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸசைஸ் சம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 9th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.